மக்களை கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய க்ரீன் டிம்பர் பார்க்கோட வாக்கிங்கில் ஒரு மரத்தை கண்டங்க. அந்த மரத்தில் நிறைய பழங்கள் கிடக்கு. நம்ம ஊரில் ஈஞ்சம் பழம்பாங்க. அது மாதிரி நல்லா கருப்பாக அழகழகாக பழுத்து போய் கிடக்குங்க. அது என்ன பழம்னு எனக்கும் தெரில. அது உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இங்கே நிறைய கிடக்கு பாருங்கள். கொப்பு ஃபுல்லாக கிடக்கு இருக்கா. குட்டி குட்டியாக நல்லா கருஞ்சவப்பாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த பாருங்கள், இப்படி வாக்வே போய்கிட்டு இருக்கோம். இது சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபென்ஸை வச்சு தடுப்பு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபென்ஸுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த லேக் இருக்குது, குளம் இருக்குது. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் இங்கே யாரும் நடந்து போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. எதனால் நடக்கக்கூடாது அப்படின்னா, பறவைகளோட கூடு, அதோட நெஸ்ட்டு வந்து இது உள்ளே எங்கேயாவது கிடக்கும். அதை நீங்கள் காலில் மிதித்து அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து இயற்கையை பாதுகாக்கிறாங்க, நேச்சர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணதுனால நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் தாண்டி போகாதீங்க. ஆனால் நானே பார்த்தா ஒரு 5-6 பசங்க வந்து ஒரு நாள் இதை தாண்டி போய் மீன் பிடிக்க போனாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, அந்த வெள்ளைக்காரம்மா. அவங்க வந்து கண்டமணிக்கு திட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் நேச்சரை பாதுகாக்கிறோம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அதில் ஒரு பையன் தான், அவன் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணாங்க. அதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாமல் தான் அது பண்ணுறாங்க, நானும் சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க. அவன் பயங்கரமாக நல்லா தான் தெளிவாக பேசினான். அவன் தாங்க உண்மையான லாயருங்க. அந்த அம்மா பேசுகிறத பார்த்து நான்லாம் டர் ஆகிட்டேன். இது எதுக்குடா வில்லங்க தேவையில்லாமல் அடிக்கடி வாங்கிடக்கூட அந்த அம்மாட்ட பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவன் பயங்கரமாக பேசினாங்க. அந்த பையன் சின்ன பையன் தான், 12th இல்லை காலேஜோ முடிச்சிருப்பான், அவ்வளோதான். நல்லா பேசினான். வா போகலாம். லைட்டாக ஓடுறேன், என்ன ஓடி பார்ப்போம். கொஞ்சோண்டு ஓடி பார்த்தா ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குது. பாருங்கள், எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், சென்சிட்டிவ். அதில் பாருங்கள் அழகாக போட்டிருக்காங்க, ஹேபிடேட் ஏரியா, நோ பப்ளிக் ஆக்சஸ்ன்னு போட்டிருக்காங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், டைரக்ஷனை பாருங்கள். இந்த பக்கமாக போனால் சரை நேச்சர் சென்டருக்கு போகலாம். இந்த பக்கம் போனோம்னா 2 டைரக்ஷனில் போனால் லேக்குக்கு போகலாமா, 101 பார்க்கிங் லாட் வந்துடுமா, பிரிட்ஜ் ஸ்டைல் வந்துடுமா. பார்த்தீங்களா, சரை நேச்சர் சென்டர் என்ன அழகாக அதை பாதுகாக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக வாங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வேறு வருதுங்க. ஃபோனை வேறு கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வர்றேன். வைப்ரேட் வேறு ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வேறு என்ன பண்ணுறது.